முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இணைந்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுப்புரத்தினம், பாலகங்காதரன் ஆகியோர் சந்தித்தனர். அப்போது அவர்கள் இருவரும் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, அமைச்சர் சக்கரபாணி, திமுக அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் உடனிருந்தனர். திராவிட இயக்கங்களின் தாய் வீடாம் அண்ணா அறிவாலயத்திற்கு நாங்கள் வருகை தந்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலைமகனாக திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகராக பொற்கால ஆட்சி நடத்தி வரக்கூடிய மாண்புமிகு முதல்வர் கழகத் தலைவர் அவர்கள் தலைமையில் எங்களை இணைத்து கொண்டதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். திராவிட இயக்கத்தை தமிழகத்தில் மட்டுமல்ல அகில இந்திய அளவிற்கும் முன்னெடுத்து செல்லும் ஆளுமையும் ஆற்றல் மிக்க ஒரு தலைவராக தளபதி விளங்குவதால் இன்றைக்கு அவருடைய எங்களால் இயன்ற அளவிற்கு அவர் இடும் பணிகளை செவ்வனே செய்து விசுவாசத்தோடு இருந்து இங்கே கழக பணி ஆற்ற வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு முதலமைச்சர் மக்களுடைய குறைகளை கேட்க இருக்கிறார் என்றால் தமிழகத்தில் இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள்தான். எங்களை ஊக்குவிக்கின்ற ஒரு முதலமைச்சரை பார்க்கும்போது அவரோடு பயணித்து அவருக்கு உற்ற துணையாக இருந்து இந்த இயக்கத்தை மேலும் வழிவுறுவதற்கு அவர் என்னென்ன உத்தரவுகளை இடுகின்றார்களோ அதை தலைமேல் நாங்கள் வைத்து அவர் இந்த இயக்கத்தை மென்மேலும் வெற்றி பெற எங்களால் முடிந்த அளவுக்கு பாடுபடுவோம்.